பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். இது 4ஆம் பாதம். குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். தசா இருப்பு 4 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடம் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த படிக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் இந்த சனி தசை வரும். கோச்சார நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல 4 மாத காலங்கள் மட்டுமே 6ஆம் இடத்துல இருந்து பிறகு 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாகிறார். இந்த 4 மாத காலங்கள் மட்டும் கொஞ்சம் கடினமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். இது வரைக்கும் படிப்பில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். படிப்பு வேண்டாம் அப்படின்ட்டு வந்து வேலைக்கு கூட போயிருக்கலாம். அந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் திரும்பவும் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவார்கள். தடைப்பட்ட படிப்பு உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். ஏன்னா கடந்த சில வருடங்களாக கோச்சார நகர்வுகள் நல்ல பலன்களை கொடுக்கல. சனி பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, குரு பகவானுடைய நகர்வுகளும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கலன்ற பட்சத்தில் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். நீங்கள் எந்த தேர்வுகள் எழுதினாலும் சரி அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். முயற்சிகளில் கூட நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். படிப்பு சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தாலும் அந்த உதவிகள் கிடைக்கும். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் புத பகவான் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, ஏன்னா கோச்சார நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். மேல் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். கடந்த 2019 5 வருட காலங்களாக நிறைய கஷ்டப்பட்டு வரீங்க. திருமணம் கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கூடி வரும். திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுத்துருக்காது. திருமண முயற்சிகள் கை கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து நிறைய கசப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும். மன வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த 5 ஆண்டு காலங்கள். இது கோச்சார ரீதியாக குருவோட நகர்வுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலன்ற பட்சத்தில் தொடர்ச்சியாக ஒரு 3 வருடங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை. இந்த அவயோக தசையிலும் சரி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இந்த புதன் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கிறத விட இந்த கோச்சார நகர்வுகளும் உங்களுக்கு கை கொடுக்கணும். இந்த ஆண்டு கோச்சார நகர்வுகள் மிக சிறப்பாக இருக்குது. சனீஸ்வர பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கையை கொடுப்பார். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கூடி வரும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்குது, அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை தான் கொடுப்பார். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. திருமணமான நபர்களுக்கு இந்த ராகு பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துரும், பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு தொழில் பண்ணீங்க புதுசாக அப்படின்னாக்கா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பசங்களுக்காக சின்ன சின்ன செலவினங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். யாராவது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்குவீங்க. ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தால் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடல்நிலையில் பாதிப்புகள் இருந்தால் அந்த உடல்நிலையில் பாதிப்புகள் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 39 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் வரும். கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக ஒரு நாட்டத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கோயில் குளத்துக்கு போய்ட்டு வழிபாடு முறைகளை மேற்கொள்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். விநாயகர் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த நேரங்களில் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கேது பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் மேன்மையை கொடுக்கும். யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நபர்களாக அமைவார்கள். இது வரைக்கும் சொந்த பந்தங்களில் ஏதாவது மன நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா அது இந்த நேரங்களில் தீர்வுக்கு வரும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 7 சனி நடந்த காலங்களில் இருந்து அதன் பிறகு 7 சனி விடுதலையாகி ராகு கேது பிடியில் இருந்து விடுதலையாகி இப்போ வந்து குருவோட உங்களுக்கு நகர்வுகள் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களில் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டு. வண்டி வாகன சேர்க்கை உண்டு. நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வேலை பலு அதிகமாக இருந்திருக்கு. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நிறைய வேலை பலு அதிகமாக இருக்கும்.
எல்லாருடைய வேலையும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய சூழலை அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய மன நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துருக்கு இல்லையா? மன அழுத்தங்கள் நீங்கும். ஏதோ ஒரு நெருக்கடிகள் கொடுத்துட்டே வந்திருக்கும். என்னன்னே தெரியாது, உங்களுக்கு அந்த கஷ்டங்களே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கவலைகளில் இருக்கிற மாதிரியே ஒரு சில நாட்களாக, ஒரு சில வருடங்களாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இந்த நேரங்களில் இருக்காது. கோச்சார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இடத்துல இந்த கிரக நிலவரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. உங்களுக்கு கோச்சார ரீதியாக நிறைய பாதிப்புகளே கிடையாது. 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரும்போது குடும்ப மேன்மை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஐடியாலாம் இந்த நேரங்களில் வரும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டலை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த நேரங்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரதசைங்கிறது இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் யோக தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, அந்த தசைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களே கிடைக்கும். இது வரைக்கும் சுக்கிரதசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுக்கிரதசையில் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை, ஏதோ ஒரு போயிட்டுருக்கு, இது வருமானமும் வரல, வருமானம் வந்தால் கூட அது கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரங்களில் எல்லா ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். நமக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர வண்டி வாகன சேர்க்கை இல்லை, இது வரைக்கும் சொத்து பத்து சேர்க்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தது. அதன் பிறகு ராகு கேது பிடியில் இருந்தீங்க. அதுவும் இல்லாத 2019 குருவோட நகர்வுகள் கோச்சார ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துட்டே வந்தது. 2023 6ஆம் இடத்துல வந்துச்சு அப்படின்றதுனால 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு போகும்போது குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயை விட குரு பகவான் ஒரு படி மேலே போய் தான் நல்லது செய்வார். அப்படி இருக்கும்போது இப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுப்பார், பொருள் சேர்க்கை கொடுப்பார். இது வரைக்கும் ஒரு இடம் வாங்கி போட முடியல, ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, சொந்த வீடு கிடையாதுன்னு நினச்சிங்கனாக்கா சொந்த வீடு இல்லாத நபர்களுக்கும் சொந்த வீடு அமையும். சொந்த வீடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தால் கூட சரி, அந்த விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். சின்னதாக ஒரு தொழில் பண்ணாலும் சரி, சைடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இது வரைக்கும் வேலை பலுவெல்லாம் இருந்திருக்கு. இந்த சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை பலு கம்மியாகவும், மன அழுத்தங்கள் கம்மியாகவும், குடும்பத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். இது வரைக்கும் குடும்பம் நடத்த முடியல, எந்த ஒரு வருமானம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, பொருள் சேர்க்கை இல்லை, பேங்க் சேவிங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களுக்கு முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அநேகமான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை. சூரிய தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி தசை, தொழில் ஸ்தானாதிபதி தசை, தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், 7.5 சனியிலிருந்தே உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னாக்கா தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். வருமானம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் முதல் கொண்டு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும். நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. இப்போ அரசாங்கம் சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தாலும், லோன் கேட்டிருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்நிய நபர்களோட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளோட உதவிகளும் இந்த நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் உபாதையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரியனோட வீட்டில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து உடல் உபாதையை கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகள், தொந்தரவுகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து பாகிஸ்தானாதிபதி தசை. இந்த தசையில் கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாகிஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் வந்து ராசியிலே நீசம் போகிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள் உண்டு. சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள் வரும் இந்த நேரங்களில். ஆனால் உங்களுக்கு சாதகமாக அமையும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு ஏதோ ஒரு வகையில் வந்து பூர்வீக சொத்து சார்ந்து ஒரு சிலருக்கு வந்து கேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக வரும். ஆனால் வந்து வெற்றி வாய்ப்புகள் உறுதி. கோச்சார நகர்வுகளை பார்த்தோம்னால் உங்களுக்கு சந்திர தசை தான் சரியில்லையே தவிர, தசை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து விருச்சிக ராசியிலேருந்து சந்திர பகவான் தசை நடத்தும் போது சுப பலன்களை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா கூட உங்களுக்கு கோச்சார நகர்வுகளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பகவானும் இந்த சனீஸ்வர பகவானும் ராகு கேதுக்களும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால அமோக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், உடல் உபாதைகள், அதாவது உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உடல் ரீதியான பிரச்சனைகள், மனசு ரீதியான பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.